உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதன். பட்டம் கொடுக்காதீர்கள். தூதர்னு சொல்லும்போது பட்டம், மனிதர். உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடையே இருக்கின்றார் எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும். ஆனால் அவர்கள் ஒரே திசையை பார்த்தவர்களாக இருப்பதன் காரணமாக அது அவர்களுக்கு திரை ஒளிகிறது. மனதை நம்புவதை விட்டுவிட்டு அறிவை நம்பினார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு உண்மை விளங்கவில்லை. மனிதர்கள் விளக்கியதை என்ன ஒன்றை கேட்டாலும் அது சரிதானா என்று நமது மனதில் நாம் சரிபார்க்க வேண்டும். எப்பொழுது அதை விட்டுவிட்டோமோ உணர்வில் இறைவன் அறிவிக்கின்றான், வேதம் அறிவிக்கிறது, மறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறை உணர்வில் இருப்பார்கள். நாம் விலகிவிட்டோம். இனி நமக்கு எந்த தெளிவும் இல்லை, எந்த உண்மையும் புரிவதில்லை. நாம் நல்லது என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டே இருப்போம். வாழ்நாள் முழுவதும் ஒரு நன்மையும் ஏற்படாது. தெளிவோடு நாம் காரியங்கள் செய்யும் போது நன்மைகள் நமக்கு. இறைவன் நம்மோடு பொறுமையோடு இருக்கின்றான். நாம் செய்யும் காரியங்களை உடனுக்குடன் குற்றம் பிடிப்பதில்லை. அவ்வாறு அவன் பிடித்திருந்தால் நாம் ஒருவரும் இருக்க மாட்டோம். பொறுமையுடன் இருக்கின்றான். நம்முடைய காலம் முழுவதும் பொறுமையுடன் இருக்கின்றான். என்னிடம் திரும்புங்கள், அதாவது உங்களுடைய உணர்வின் பக்கம், நாம் நம்முடைய உணர்வின் பக்கம் திரும்புவது இறைவனின் பாதையில் திரும்புகின்றோம் என்ற அர்த்தம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய உணர்வு அது தெளிவுபடுத்துகிறது, நன்மையை தவிர அது அறிவிக்காது. இவர்கள்தான் தங்கள் மனதில் தெளிவுபடுத்தப்பட்டதை நம்புகிறார்கள். தங்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்தப்பட்டதை, தனக்கு என்ன தெளிவு இருக்கோ அதையும் நம்புகிறாங்க. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது தெளிவானதாக இருக்கும் பொழுது அவர்களும், தங்களுக்கு முன்னாடி இருப்பவர்களும் அவர்கள் உணர்ந்ததை கூறும் பொழுது அதையும் நம்புவார்கள். தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் தங்களுக்கு முன்பாக இறக்கப்பட்டவற்றையும் நம்புவார்கள். எனக்கு என்ன விளங்கியிருக்கோ அதையும் நம்புகிறாங்க. நல்லதுன்னு இருக்கு, கெட்டது வேண்டான்னு இருக்கு, இன்னும் என்ன அள்ளிக் கொள்ள முடியல, ஆனாலும் அது நீங்கணுங்கிற அந்த நம்பிக்கை, நல்லது வேணுங்கிற நம்பிக்கை. எதை நான் உணர்ந்தேனோ உணர்ந்தது இன்னும் வேண்டும் என்ற நம்பிக்கை, எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை, இது இறை நம்பிக்கை. அதில் சந்தேகம் இல்லாமல். அதை போன்று எந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஒருவர் நம்மிடம் பேசும் பொழுது நாம் அறிகின்றோமோ அதையும் நம்புவது. அவர்கள் சொன்னதுனால சொல்லும் போதே உண்மையின் மனசு அறிவிக்குது, அதையும் நம்புவார்கள். நாங்கள்லாம் இது மட்டும் தாங்க நம்புவோம், வேற எதையும் நம்ப மாட்டாங்க. இவர்கள் உணர்வை விட்டுவிட்டவர்கள், குழப்பத்தை உருவாக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஆனால் அவர்கள் தாங்கள் சமாதானவாதிகள் என்று கூறிக்கொள்கிறார்கள். இவர்கள்தான் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள் என்று அறிவிக்க ஒவ்வொருவரும் இதுதான் நேர்வழி என்று கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய மார்க்கத்தையே நேர்வழி என்று கூறுகிறார்கள். ஒவ்வொருவரும், இவர்கள் அனைவரும் ஒரு கூட்டமாக ஒருவர் கூறியதை அவ்வாறே ஏற்றுக்கொண்டு மனதில் சரிதானா என்று சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அதை அறிவிக்கவில்லை. இறைவன் கூறுகின்றான், இப்பொழுது நாம் நம்முடைய மனதில் தெளிவான ஒன்றை நாம் பின்பற்றும் போது நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்கள்தான். நேர்வழியில் இருப்பவர்கள் இவர்களே வெற்றியாளர். வெற்றி என்பது நம்முடைய மனதை நம்மால் கவனிக்க முடிகிறதா, நம்முடைய மனம் அமைதியுடன் இருக்கிறதா, அசையாமல் மனத்தில் ஒரு கலவரமோ குழப்பமோ இல்லாமல் இருக்கிறதா, இதுதான் வெற்றி. இந்த வெற்றி தொடர்ச்சியாக வெற்றிக்கு மேல் வெற்றி. இவர்கள்தான் வெற்றியாளர்கள். மனதை அமைதியுடன் வைத்திருப்பவர்கள். அப்படின்னா அதுக்காக பயிற்சியும் அது இல்லை, கவனிக்கிறாங்க. அவருடைய கவனம் எல்லாம் அவருடைய மனதின் மீது இருக்கிறது. அது நன்மையை ஏற்றுக்கொண்டால் மனம் அமைதியுடன் இருக்கிறது. தீமை விலக வேண்டும், விலக்கி கொண்டும் நீங்கள் இருந்தால் மனம் அமைதியுடன் இருக்கிறது. இதற்கு மாறாக நாம் இருக்கும் பொழுது மனம் அமைதியுடன் இருப்பதில்லை. நாம் வெற்றியாளர்கள் அல்ல. வெற்றி என்பது நம்முடைய மனதை நாம் அறிவது, வெல்வது அல்ல. மனதை வென்றவன் என்பதெல்லாம் கிடையாது. மனதை வென்றவன் சொன்ன என்ன அர்த்தம்? உங்க மனசை உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பீங்கன்னு.
ஆனால் இறைவன் அறிவிக்கின்றான், மனதின் மீது ஆதிக்கம் படைத்தவன் அவனை தவிர இல்லை. யார் அதை படைத்தானோ அவனை தவிர இல்லை என்பது இவர் மனதையே வென்றவர். பொய்யான வாக்கு, யாராக இருந்தால் பொய் வாக்கு. மனதை உங்களால் முதலில் கவனிக்க முடியுதா என்று பாருங்கள், வெல்வது பிறகு. மனதை உங்களால் கவனிக்க முடிகிறதா? அந்த மனதில் நன்மை தீமை பிரித்தெறிந்து நன்மையை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா, அல்லது உங்கள் இச்சையின் காரணமாக அதன் பாதையில் மறைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவ்வளவுதான். மனிதர்கள் எந்த ஒரு ஒரே சமுதாயத்தில் உங்களை ஒரே ஆன்மாவில் இருந்து ஒரே எண்ணத்தை கொண்டு படைத்திருக்கிறீர்கள் அர்த்தம். மறைவானதில் உருவங்களில் நீங்கள் வித்தியாசப்படுகின்றீர்கள். நீங்கள் இடத்திற்கு இடம், மொழிக்கு, ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஒரே இடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமானவர்கள். ஒன்று போல அல்ல. உருவத்தில், மனதில் நான் ஒன்றாக படைத்திருக்கிறேன் என்று கூறுகின்றான், உங்களை ஒரே ஆன்மாவில். அதை நாம் கவனிக்கும் பொழுதுதான் நாம் மனிதர்கள் என்ற எண்ணத்தோடு, இப்பொழுதுதான் மனிதனுடைய வளர்ச்சி என்பது. அப்பொழுதுதான் நீங்கள் குடிசை வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் வளர்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. எல்லாரும் பெரிய பெரிய வீடு கட்டலான்னு கட்டிட்டு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், அது அல்ல. மனதில் நாம் உயர்ந்து வருகின்றோமா? மனம் வளர்ச்சியில் அப்படின்னா உணர்வில் இருக்கிறோமா? நல்லது சதா பிரிச்சறிஞ்சு பார்க்கக்கூடிய அந்த நிலையில இப்போது நாம் உயர்வோம், நமக்கே தெரியாது. படிப்படியாக உயர்ந்து வருவோம். நம்ம நிலைகள், புரிதல், நம்முடைய புரிதல் அதிகமாகும், வாழ்க்கை லேசாகும். குழப்பமாக எந்த ஒன்றை பார்த்தாலும் நமக்கு லேசாக புரியும், எளிதாக அதே காரியம் நமக்கு புரியுதல் தான். ஒரு உபகரணத்தை பயன்படுத்துவது அல்ல வாழ்க்கை லேசாவது என்பது, புரிதலில் இருக்க வேண்டும். அப்படின்னா கம்ப்யூட்டர் படித்தா யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது, கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்களுக்கு யாரும் எந்த கஷ்டம் வரக்கூடாது, இல்லை? அப்படியா? வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடியதில் பார்க்காத வசதியெல்லாம் இங்கே இருக்கு, அதனால அவங்க அங்கே எந்த கஷ்டம் இல்லாமல் வாழ்றாங்கன்னு அர்த்தமா? அப்படியா? அரண்மனைகளில் அனைவரும் சுகமாக வாழ்கிறார்கள் அப்படி அர்த்தமா? அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு இருக்கா? இல்லை. மனதில் நாம் உயர்வதுதான், அதில் நமக்கு இருந்து வரும்போது நம்முடைய காரியங்கள் லேசாகும், வாழ்க்கை அப்பொழுதுதான் லேசாகிறது. பொருளை ஈட்டி அதை வைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கை லேசாகிறது என்பது அல்ல, அப்படி அல்ல. மனதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த தெளிவில் தான் நம்முடைய வாழ்க்கை லேசாகிறது. அந்த தெளிவு இல்லைன்னா வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். எந்த பொருள் நீங்கள் ஈட்டியிருந்தாலும், வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றேன்னு நீங்கள் பேசக்கூடிய நிறைய பேரை போய் டிவியில் பேசுறதை பார்க்கலாம், பத்திரிகைகளையும் பார்க்கலாம். அவர்கள் நிறைய பணம் சேர்த்து விட்டது வெற்றி என்று கூறுகின்றீர்கள், அவ்வளோதான். தனித்து நீங்கள் அவரிடம் பேசினீர்கள் என்றால் அவர்கள் உங்களை விட அதிகமாக குறை சொல்வார்கள். அவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர். அது அல்ல. அப்போ வேதம் மறை நமக்கு மறைவானவற்றை நமக்கு தெளிவாகும் பொழுது வாழ்க்கை லேசாகிறது, மனம் கஷ்டம் நீங்குகிறது, மனம் அமைதி அடைகிறது. இப்பொழுது உடல் இயங்கிக் கொண்டிருக்கும், உங்களுடைய உணர்வு உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஒவ்வொருவரும் மனம் லேசாக வேண்டும். மனம் லேசாகும் போது அமைதியா இருக்குது. மனம் பாரமாக இருந்தால் அதில் தாங்குவதில்லை, அசைந்து கொண்டு அங்கேதான் குழப்பமும் கலகமும் உருவாகுது. உயிராற்றல் அவ்வளவு மென்மையானது, ஆனால் அதனுடைய ஆற்றல், ஒரு வேர் இருக்கு இல்லையா, ஒரு வேர் தான் பாறையை உடைக்குது, சல்லி வேர். நீங்கள் லேசை தொட்டால் உடைஞ்சிரும், லேசை தொட்டாலே உடைஞ்சிரும் அந்த வேர். ஆனால் பாறையை உடைக்கும், பாறையை உடைக்கும். அது உயிருடைய ஆற்றல். உங்களுக்கு அந்த காரியம் செய்யணும்னா பெரிய சுத்தி வேணும், இரும்பு வேணும், பலமுறை அடிக்கணும், பலமாக அடிக்கணும், அப்போ தான் அது உடையும். உடையமான்னு அப்புறமும் சொல்லுவீங்க, இன்னும் பலம் பத்தாது, இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த வேர், உயிருடைய ஆற்றல் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய உருவத்தின் அடிப்படையில் அதனுடைய ஆற்றலோ நீங்கள் தொட்டாலே உடைந்துவிடும். உயிரின் ஆற்றல் மறைவானது. உயிரின் ஆற்றலில் நாம் உயர்ந்து வர வேண்டும். உயிரின் ஆற்றல், உடலின் ஆற்றலில் அல்ல. உடலின் ஆற்றல் கெட்டதை செய்யும், உயிரின் ஆற்றல் நன்மையை செய்யும். உயிரின் ஆற்றல் மறைவானது. உங்களுடைய
கணக்கில் அது அல்ல. நீங்கள் உங்களுடைய அளவுகளில் அது அல்ல. நீங்கள் அதை அளப்பவர்கள் அல்ல. உங்களால் அளக்க முடியாது. நீங்கள் அளப்பதற்காக வைத்திருக்கிற உபகரணங்களும் நீங்கள் அளப்பதும் ஒரு நன்மையும் உங்களுக்கு தரப்போவதில்லை. கணக்கில்லாதது. அது ஆற்றல், உயிரின் ஆற்றல் கணக்கில்லாதது. அந்த உயிர் ஆற்றலோடு இருக்கும் பொழுது மனம் அமைதியாக இருக்கும்போது உயிர் ஆற்றலோடு இருக்கிறது. ரெண்டு ஒன்று. உயிர் ஆற்றலோடு இருக்கிறது என்றால் மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருக்கிறது என்றால் உயிர் ஆற்றலோடு இயங்குகிறது. நீங்கள் ஆற்றல் என்று கூறும்போது உடலின் பலத்தை கூறுகிறீர்கள் அல்ல, ஒரு உருவத்தின் பலத்தை கூறுகிறீர்கள். அரக்கன் என்று கூறுகிறீர்கள், அரக்கத்தனம் என்று கூறுகிறீர்கள். அதிக பலமாக இருந்தால் உங்கள் உடலில் இந்த நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் உயிரிற்கும் அதே வார்த்தை தான். ஆனால் உங்களுடைய அளவீடுகளில் அல்ல, உங்கள் கணக்கில் அல்ல. மறைவானதை பற்றி வேதம் அறிவிக்கின்றது, வெளிப்படையானதை பற்றி அல்ல. என்னுடைய இறைவன் எவ்வளவு பலசாலி தெரியுமா என்று ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள். அவர் ஒரு அம்பு விட்டால் 15 மரம் 20 மரத்தை ஓட்டை போட்டு கொண்டு செல்லும். என்னது இது? இறைவனுடைய ஆற்றல். இவ்வாறு ஒரு வேருக்குரிய ஆற்றல் அதில் உண்டா? ஒரு வேரில் அதற்குரிய உயிரோட்டத்தில் அது இருக்கும் பொழுது ஒரு வேரை வெட்டி வைத்தால் அதுவும் வேறுதான். வேர் அதனுடைய உயிரோட்டத்தில் இருக்கும்போது அதுவும் வேறுதான். உயிரோட்டத்தில் அது செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அது வேறு. நீங்கள் இறைவனுடைய ஆற்றலாக கூறக்கூடிய ஒவ்வொன்றும் கேலி பொருளாக இருக்கிறது. நாம் சிந்திக்காதால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னை விட பலசாலியாக இருக்கிறார் இறைவன் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். என்னுடைய இறைவன் அம்பு விட்டால் 18 மரத்தை தோண்டி கொண்டு போகும், கடுமையான மரத்தை ஓட்டை போட்டுக்கொண்டு செல்லும். இறைவனுடைய ஆற்றலை பற்றி இவர்கள் விவரிக்கிறார்கள். உயிரின் ஆற்றலை நாம் அறிந்தவர்கள் அல்ல. இவர்கள் இறைவன் என்று ஒன்றை கூறி நம்மை இன்னும் மூளைச்சலவை செய்கிறார்கள். சிந்தனையற்றவர்களாக நம்மை ஆக்குகிறார்கள் அர்த்தம். மூளைச்சலவைன்னு சொல்லும்போது இன்னொருவருடைய ஒன்றை என்னுடையதாக நான் ஆக்கிக்கொள்வது மூளைச்சலவை. நான் சிந்தித்து அறியாமல் நீங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மூளைச்சலவை. அவ்வாறு என்னை தயார்படுத்துகிறார்கள். வேதம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் அறிவித்திருக்கின்றான். உணர்விலும் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இவர்களே வெற்றியாளர்கள். அப்போ மனசு அமைதியாக இருந்து உங்களுடைய உடல் இயங்கிக் கொண்டு அதை நீங்கள் கவனிப்பவர்களாக இருக்கும் பொழுது வெற்றியாளர்கள். வெற்றியின் பாதையில். இந்த வெற்றி முடிவுற்ற வெற்றியா? நான் வெற்றி அடைந்து விட்டேன்னு இருக்கா? இல்லை, எல்லை இல்லாதது. உயிருக்கு முடிவே கிடையாது, உயிருக்கு அழிவே கிடையாது, எல்லை இல்லாதது. வெற்றீர்கள் என்று நீங்கள் சொல்வதற்கே இல்லை, அது ஒரு படி, அவ்வளவுதான். எண்ணிலடங்கா படிகள் நாம் உயர்ந்து உங்களை ஒரு நிலையில் நான் விட்டு வைக்க நாடவில்லை. வேதம் நமக்கு அறிவிக்கின்றன. ஒவ்வொரு படியாக நாம் உயர்ந்து கொண்டே இருப்போமே தவிர முடிவுற்றது இதற்கு மேல் இல்லை என்று ஒன்று இல்லை, எல்லை இல்லாது. அதன் காரணமாக நாம் பணிவுடன் இருப்போம். யார் எந்த படியில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நான் உயர வேண்டும், பணிவு இருந்தால் தான் உயர வேண்டும். பணிவில் தான் நாம் உயர வேண்டும், உயர முடியும். பணிவில் தான் நான் கற்றுக்கொள்கின்றேன். இவர்களே வெற்றியாளர்கள் என்று அறிவிக்கும் போது அதில் நான் இருக்க வேண்டுமே, இவ்வளவுதான் மனிதனுடைய தேவை. நான் அந்த வெற்றியில் என் மனம் அமைதி அடைவது வெற்றி. நாம் சிறு வயதிலிருந்து உடலை தயார்படுத்துகின்றோம் வெற்றி பெறுவதற்காக. நமக்கிடையே ஒரு போட்டியை உருவாக்கி அந்த போட்டியில் ஒருவர் வீழ்த்துவது வெற்றி என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு 3 வயதிலிருந்து 2 வயதிலிருந்து நடக்க ஆரம்பிப்பதிலிருந்து போட்டி தொடங்கி விடுகிறது. இந்த மனிதர்கள் அந்த வெற்றியை அடைந்து நன்மை செய்ய இருக்கிறார்களா? தொடக்கமே தவறாக இருக்கிறது. வெற்றி மனதின் அமைதியும் உடலின் செயல்பாடும், இது வெற்றி. இவர்கள் உடல் செயல்பாடு மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுவதற்கு மனதில் அவ்வளவு போராட்டம். நான் வெற்றி பெறுவேனா என்ற அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இறைவனறியக்கூடிய வெற்றியில் எந்த போராட்டமும் இல்லை. தொடக்கத்திலும் அதுதான். எல்லை இல்லாத அந்த பயணமும் அந்த அமைதியோடு தான். அமைதியில் நாம் உயர்கின்றோம். மனதின் அமைதியில் நாம் நிலை உயர்கிறது. தொடர்ச்சியான உயர்வு இருக்கிறது.
இது நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி. இதற்கு மாறாக இருக்கக்கூடியவர்கள் நிராகரிக்கின்றார்கள் என்றார். உணர்வு அறிவிப்பதை நிராகரிக்கக்கூடியவர்கள். இப்பொழுது வழிகாட்டுகின்றான், நீங்கள் நம்முடைய சொந்தமாக இருக்கிறதே, நான் இவர்களை நேர்வழியில் வர வைக்க வேண்டுமே என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றான். நம்முடைய மனதில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது, ஒரு கலகம் ஏற்படுகிறது, இல்லை ஒரு அமைதி கிடைக்கிறது, இவர்களும் நேர்வழியில் வர வேண்டுமே என்று நீங்கள் விரும்பும் பொழுது இப்பொழுது வழிகாட்டுகின்றான், நீங்கள் எச்சரித்தாலும் அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரியே, அவர்கள் நம்ப மாட்டார்கள். முதலில் நம்ப மாட்டார்கள். நீங்கள் எவ்வாறு நம்பினீர்கள்? உங்களுக்கு யார் நம்பிக்கையை தந்தது? உள்ள அறிவித்தது ஏற்றுக்கொண்டீர்கள். அவர்களும் உள்ளத்தை அறிவிப்பதை ஏற்றுக்கொண்டால் நம்பிக்கை பெறுவார்களே தவிர நீங்கள் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களாக ஒருபோதும் ஆக்க முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, நீ ஏன் சொல்றோம்? நன்மையில் நாம் இருந்து நம்மை சாட்சியாக அவர்கள் பார்த்தால் நம்புவார்கள். நன்மையில் நாம் இல்லாத போது, நன்மையில் இருந்தாலும் சொல்வதில் அல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதை சொல்லிக் கொண்டு வாருங்கள். அவர்களும் சாட்சியாக அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாறிவிடுவார்கள் என்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்கள் அவருடைய உணர்வை பின்பற்றினால் மாறுகிறார்கள். ஒரு மனிதனையாவது இறைவன் கூறுகின்றான், உங்களால் நன்மை செய்தால், உங்கள் நன்மை செய்ய முடிந்தால் அது உலகம் யாவற்றுக்கும் நன்மை செய்வதற்கு சமம் என்று கூறிவிடுகின்றான். ஒருத்தருக்கு நீங்க நல்லது செஞ்ச முடிஞ்சிருந்துச்சுன்னா உலகம் முழுமைக்கும் நீங்க நன்மை செய்ததுக்கான சொல்லியிருக்கும் போது ஒவ்வொருத்தரும் பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு பெரிய லிஸ்ட். இவ்வளவு லிஸ்ட் வச்சிருந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனையே வருது. இறைவன் அறிவிக்கின்றான், ஒரு மனிதனுக்கு நீங்கள் நன்மை செய்ய முடிந்தால், இவர்களோ பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, பின்னரும் ஏன் இந்த கஷ்டம்? பதில் இருக்கிறதா? மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் மனதில் அதற்கான பதில் இருக்கிறதா? கேளுங்கள், இப்பொழுது கேளுங்கள். இதுவரைக்கும் இல்லை என்றாலும் இப்பொழுது கேளுங்கள். நீங்கள் இன்னொருவரை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். நம்பிக்கைக்குள்ள செய்வதற்காக இறைவன் கூறுகின்றான், அவர்கள் நம்ப மாட்டார்கள். நாம் ஒன்று கூறினால் கூட அவர்கள் யார் தங்களுடைய உள்ளத்தில் சிந்தனை செய்கிறார்களோ இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் நாம் சொன்னதற்காக நம்பிக்கொண்டவர்கள் அல்ல, உள்ளம் சரியாக்கி இருக்குது. அவருடைய இறைவன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான். அவர்களும் செவி ஏற்பவர்களாக இருந்ததன் காரணமாக நன்மையை நம்பிக்கை கொண்டார்களே தவிர நாம் கூறியதன் காரணமாக அல்ல. நன்மையாவும் நம்மை படைத்தவரிடம் இருந்து என்பதை விளங்கிக் கொள்வோம். நல்லது எல்லாம் படைச்சவன்தான், நம்மகிட்ட இல்லை. அவர்கள் நம்ப மாட்டார்கள், நிராகரிப்பவர். இவர்கள் நிராகரிப்பவர்கள். நீங்க நல்லது சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளல, நீங்க வருத்தப்படாதீங்க, அதுக்காக இறைவன் அறிவிக்கின்றான். இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, அப்படி அந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு அடைக்கின்றான். அவர்கள் நம்ப மாட்டார்கள். எடுத்து சொல்லிட்டு மட்டும் வாங்க, சொல்றது மனசுல இருக்கிற வரைக்கும், சொல்லணும்னு இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு வாங்க. அதுக்காக நீங்க உங்களே அழிச்சுக்காதீங்க. அதாவது ரொம்ப கடுமையாக நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக, நல்ல விதத்தில் அவங்க வர்றதுக்காக நீங்க ரொம்பவும் சிரமப்படாதீங்க. அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று கூறுகின்றார். இவர்கள் நிராகரிப்பவர். அதில் நான் இருக்கின்றேனா, இதுதான் நம்ம பார்க்கணும். அந்த நிராகரிக்கும் தன்மை என்னிடம் இருக்கிறதா? எதை நிராகரிப்பது? என் மனம் எனக்கு ஒன்றை அறிவிக்கும் பொழுது அதை நிராகரிக்கக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறதா? சுய பரிசோதனை. நான் எப்படி இருக்கேன்? அதுதான் உணர்வில் இருக்கிறது. என்னை நான் பரிசோதனை செய்து கொள்கின்றேன். நான் சரியாகத்தான் இருக்கின்றேனா என்று பரிசோதனையில் இருக்கின்றேன். வேதம் அறிவிக்கக்கூடிய, மறை அறிவிக்கக்கூடிய ஒன்றில், அது எச்சரிக்கும் ஒன்றில் நான் இருக்கின்றேனா? உணர்வில் இருக்கின்றேன். உணர்வில் நான் இருந்தால் என்னால் என்னை கவனித்துக் கொள்ள முடியும். நான் தவறில் இருக்கின்றேனா, சரியான பாதையில் இருக்கின்றேனா என்று கவனித்துக் கொள்ள முடியும். இதற்காக கூறுகின்றான், நான் முத்திரையிட்டு விட்டேன். அவருடைய மனதில் நல்லது சொன்னா அவள் விளங்காது, கெட்டது சொன்னா தெளிவா புரியும். நல்லது சொன்னா எங்க இப்ப என்ன சொன்னாருன்னு கேட்பாங்க. இப்ப அவர் என்ன சொன்னாரு தெரியாது. அவர்கள் மொழியில் அவர்களுக்கு புரிந்தது ஒன்று பேசும்போது அவளுக்கு புரியவில்லை. இவர் என்ன சொன்னாருன்னு கேட்பாங்க. கெட்டதை சொன்னா உடனே புரியும்.
தெளிவாக புரியும். இன்னும் நிறையா வேறு அவங்களும் சொல்லுவாங்க, இன்னும் அதில் விரிவாக்கம், இன்னும் நிறைய வழிகள் வேறு சொல்லுவாங்க. நான் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அவளுக்கு புரியாது, இவர் என்ன சொல்றாருன்னு கேட்பேன். ஏனென்றால் ஏன் கூறுகின்றான், அவருடைய செவியிலும் அவருடைய விளங்கும் தன்மையிலும் முத்திரையிடப்பட்டு இருக்கிறது. புரியாது. அந்த திரை விலகினால் தவிர நீங்கள் ஒன்றாவது படித்தா, இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் படித்தா, இந்த சிலபஸில் படித்தா, இந்த நாட்டில் படித்தா வந்துடும் நினைக்கிறீங்க, ஒன்றும் வராது. நன்மைகள் வராது. நன்மை உள்ளத்தில் இருந்து அங்கே சரி பார்த்தால் மட்டும்தான். புத்தகத்தில் போட்டெல்லாம் சரின்னு நம்பினா, எந்த புத்தகமாக இருக்கட்டும், அந்த புத்தகம் இருப்பது சரிதானான்னு இங்கே செக் பண்ணணும். இப்போ தான் நம்ம மனுஷனாக இருக்கோம். மனிதனுக்குத்தான் உயர்வே தவிர மனித உருவத்தில் இருப்பது உயர்வல்ல. மனிதனுக்குத்தான் உயர்வு. அந்த உயர்வை எந்த ஒன்றும் மாற்றி விடாது. நீங்கள் தாழ்ந்து போய்விடுவீர்கள், அவ்வளவுதான். அங்கே திரைப்படப்பட்டிருக்கிறது. விளங்கும் தன்மையிலும் அவர்கள் கேள்வி செவி புலன்களும் இன்னும் அவர்கள் பார்வையின் மீதும் திரையிருக்கிறது. நீங்க நல்லதை பார்க்கவே மாட்டீங்க, நல்லது தெரியாது. நல்லதெல்லாம் மறைவாக இருக்கு, நீங்க வெளிப்படையா பாக்குறீங்க, இல்லை மறைவானது. இதற்காக அவளுக்கு கடுமையான வேதனை உண்டு. இதற்கு பயப்படுகிறீர்களா? வேதனை உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு புரியாதவனாக நான் ஆயிட்டேன்னா எனக்கு வேதனை வந்துடும்னு பயப்படுறீங்களா? நீங்கள் ஒரு குழந்தைய பார்த்து பயப்படுறீங்க, இதில் எப்படி வாழப்போகுது, எப்படி படைக்கணும்னு பயப்படுறீங்க. ஆனால் அதற்கு அந்த பயமே இல்லை. உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது எதுவுமே இல்லை. நிச்சயமாக அந்த எண்ணத்திற்குரிய வாழ்க்கை அதற்கு உண்டு. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் கெட்டதை தவிர நினைக்க மாட்டீர்கள். இதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் போது தெரியலையே அப்படி நீங்கள் பயப்படுறீங்க. வாழ வைப்பான். நன்மை எங்கே இருக்கும் வரை அது வாழ வைக்கப்படும். நீங்க பொறுப்பை தூக்கிக்கிட்டீங்க, அதனால கஷ்டப்படுறீங்க. நான் தான் சரி பண்ணுவேன் நினைக்கிறீங்க. எனக்கு நானே சரி பண்ண முடியுமா என் பிரச்சனை அப்படின்னு நம்ம கேள்வி ஒரு உள்ளத்துல கேட்டா, அதே முடியாதுன்னு விளங்கும் போது நீங்க யாரை சரி பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க? மனதின் தூய்மை அவளை பாதுகாக்கும். இதுதான் நிறைய நம்பிக்கை. நன்மையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். இப்ப நீங்க ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு வருவீங்க, அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எப்படி பெற்றோரற்ற ஒரு குழந்தைக்கு அவருடைய தந்தை அவளுக்கு சேர்த்து வைத்த ஒன்றை பூமியில் புதைத்து ஒரு சுவர் எழுப்பப்படுகிறதோ, வரும் காலத்தில் அவளுக்கு அது உதவும். என்று உங்களுடைய காரியங்களாக நீங்கள் நன்மையை விரும்பும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யாருக்கு பலன் தரும் வேண்டுமோ அவர்களுக்கு அது பலனை கொண்டு போய் சேர்க்கும். உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும். நீங்க இந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு போனா புள்ள வாழ்ந்துடான்னு நினைச்சீங்கன்னா ஒரு காலம். எண்ணம் அங்கே தூய்மையாக உணர்வில் நீங்கள் இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் பிற்காலத்தில் அதனுடைய விளைச்சல் உண்டு. இறைவன் கொண்டு வரும். அவர்தான் அகிலங்கள் இயங்குகிறது. நன்மைக்கு நன்மை என்ற அந்த எண்ணத்தில், அந்த விதியில் தான் உலகம் இயங்குகிறது. நல்லதுக்கு நல்லதுதான். அந்த நல்லது இருக்கான்னு நம்ம கவனிக்கணும். நல்லதுன்னு இவர் சொன்னாரு அதனால நல்லது அப்படி இல்லை. நல்லது தானா அது யார் சொன்னாலும் நல்லது தானா என்று நாம் சரிபார்த்தோமா? அந்த நல்லதில் நம்முடைய எண்ணம் இருந்து நம்முடைய இயக்கம் இருந்ததா? இதற்குரிய விளைச்சல் நன்மையாகத்தான். இது இறைவனுடைய வாக்கு. இப்படி நிராகரிக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுகிறார்கள். இறைவன் சாட்சி கூறுகின்றான், இறைவன் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. நாங்களும் இறைவனை நம்புகிறோம். நல்லதுக்கு நல்லதுதாங்க கூலி, கெட்டதுக்கு கெட்டதுதாங்க கூலி. நான் நம்புறாங்க. வாயில் சொல்வதனால் அல்ல, யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் பிறருக்கு காட்டுகிறார்கள். உங்களுக்கு உங்களோடு தெரிஞ்ச மனுஷங்க பேசும்போது உண்மைதான் சொல்றாங்க, உங்களுக்கு புரியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் வர்றாரு, நான் உண்மைதாங்க பேசுறேன், நான் சத்தியம் தான் பேசுறேன், நானும் கடவுள் நம்புறேன், நல்லதுக்கு நல்லதாங்க கோழின்னு எல்லா வார்த்தைகளும் வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் ஒப்பித்து விட்டதன் காரணமாக நீங்கள் நம்பி விட்டீர்கள் என்றால், இறைவன் கூறுகின்றால் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க சொன்னதை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க?
அவர்கள் உங்களோடு பல காலம் இருப்பார்கள். நீங்கள் தெரிஞ்ச ஒரு மனிதர் தான். அவங்க சொல்லக்கூடிய செய்தியை உங்களால் உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லை என்றால் உங்களால் உண்மையை பார்க்க இயலாது. முத்திரையிடப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இறைவன் சாட்சி கூறுகின்றான், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. உங்களை போல வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தையிலும் அவர்கள் பேசுவார்கள், ஆனால் நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை. புதுசாக ஒருத்தர் பார்க்குறீங்க, நிறைய விஷயம் பேசுகிறாரு, சத்தியத்தை தான் பேசுகிறாரு, எல்லாம் மனுஷர் போல தெரியுது அப்படின்னு நீங்கள் முடிவு கட்டிங்களான்றான். இறைவன் சொல்கிறான், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. உங்களுக்கு தெரியாது அவங்கள. எதை வச்சு நம்புறீங்க? அந்த வார்த்தைகளை கொண்டா? உங்களுக்கு தெரியாதவர்களை நீங்கள் நம்புறீங்க. அவருக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகள் நீங்கள் அறிபவர்கள் இல்லை. இறைவன் நம்பிக்கை கொண்டவர் அல்ல. நமக்கு ஒரு செய்தியை நமக்கு அறிவிப்பதற்காக நமக்குள்ளேயே இறைவன் வைத்திருக்கின்றான், ஒரு உள்ளம் வைத்திருக்கின்றான். அதை சரிவாருங்கள். அது எப்படி ஒரு குழந்தை, நீங்க தான் அந்த குழந்தைய பெற்றவங்க. கொஞ்சம் ஒரு வருஷம் வீட்டில் இல்லை, வெளியே போயிட்டு வர்றீங்க, உங்களை பார்த்து உங்க குழந்தைய பயப்படும். யாரா புதுசாக வந்திருக்காங்க, உங்க குழந்தை உங்களை பார்த்து பயப்படும். கொஞ்ச நாள் நீங்க பார்க்கலாம். அப்போ அவர்களோடு இருக்கும் பொழுது உங்களை பற்றி தெரியும். ஒரு மாடு நம்ம வளர்க்குறோம், அதை பார்த்து பயப்படுறோம். மாடு வளர்க்குறவங்க அதுக்கு பயப்படுறது இல்லை. மாடை பார்க்காதவங்க, மாடு வளர்க்காதவங்க அந்த மாடை பார்த்து பயப்படுவாங்க. அது சாதாரண நின்றுனாலும் உங்களுக்கு பயம் ஏற்படும். ஆனால் வளர்க்குறவங்க, வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட சும்மா போய் மேலே ஏறி உட்காரும், காதை எடுக்கும், வாயை பிடிச்சி வாய்க்குள்ள கைவிடும், காதை பிடிச்சி இழுக்கும், மேலே ஏறி உட்காரும், இழுக்கும், அடிக்கும், எல்லாம் பண்ணும். அது ஒன்றும் செய்யாது. புரியுதா? அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு மாடை பார்த்தாலே பயம் வரும். ஒரு சின்ன குழந்தை அது எல்லா வேலையும் செய்யும். மேலே ஏறி உட்காரும், அடிக்கும், உரைக்கும், இழுக்கும், கண்ணுக்குள்ளே விரல் விடும், காதுக்குள்ளே விரல் விடும். தள்ளி தான் விடுமே தவிர முட்டாது. ஆனால் உங்களை அதுக்குள்ள உணர்வு கூட நமக்கு இல்லை. யார் என்ன சொன்னாலும் நம்புறோம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை மனப்பாடம் பண்ண கவனம். இவர்கள் எல்லாம் தெய்வத்தின் பாதையில் வழிகாட்டக்கூடியவர்கள். நீங்கள் அவர்களை ஒரு காலம் சந்தித்ததே இல்லை. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிருங்க, நீங்க அவங்களோட வாழ்ந்ததில்லை. இறைவனுடைய வாக்குகள் உங்களுக்கு உங்களோடு இருப்பக்கூடியவர்களிருந்து வருகிறது. எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க? ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய உணர்வு கூட இல்லை. அதை பார்த்து பயப்படுறீங்க, மனுஷனை பார்த்து பயப்படல. வார்த்தைகளில் ஏமாந்து விட்டோம். அவர்களும் அருள் என்று கூறுகிறார்கள், பொறுமை என்று கூறுகிறார்கள், உண்மை என்று கூறுகிறார்கள், சத்தியம் என்று கூறுகிறார்கள், தர்மம் என்று கூறுகிறார்கள். நம்பிடுறோம். நம்ம கடவுளை பற்றி நிறைய பேசினாங்க, அவங்க நல்லா பேசினாங்க, நம்பிவிட்டோம். நாம் அவர் உணரவே இல்லை. அவர்கள் உங்களிலிருந்தே இறைவன் கூறுகின்றான். அறியாதவர்கள், நீங்கள் அறியாதவர்கள் கூறும் பொழுது அவர்கள் என்ன கூறுவார் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நாங்கள் இறைவன் மீதும் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம். அல்லாஹ்னா சரணடைதல் அர்த்தம். அவனை தவிர இல்லை, நன்மையை தவிர இல்லைன்னு அர்த்தம். நான் நன்மையும் தீமையும் எனக்கு அறிவிக்கப்படும் பொழுது நன்மையை ஏற்றுக்கொள்கின்றேன், தீமையை வளர்க்கின்றேன், அதை தவிர இல்லை என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது இதுதான் அல்லாஹ். அல்லாஹ் என்றது ஒரு உருவம் அல்ல, உருவம் இல்லாத உருவம் அல்ல. அந்த வார்த்தையின் பொருளுக்கு வாருங்கள். எந்த ஒன்றுக்கும் அதனுடைய பொருளுக்கு வாருங்கள், அதனுடைய அர்த்தத்திற்கு வாருங்கள். என்ன அதை கொண்டு நமக்கு என்ன அறிவிக்கப்படுகிறது என்பதை கவனிங்கள். நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்லர். உங்களுக்கு அவர்களை பற்றி நீங்கள் அறிந்தவர்கள் அல்ல. பார்த்துருக்கீங்க, டிவியில் பார்த்துருக்கீங்க, மேடையில் பார்த்துருக்கீங்க, அவ்வளோதான். அல்ல, நீங்கள் அவர்களை அறிந்தவர்கள் அல்ல. ஒரு காலம் வரைக்கும் நீங்கள் அதுக்கான தொடர்பை ஏற்படுத்த தெளிவுபடுத்துவதற்கான எல்லா காரியங்களும் இறைவன் ஏற்படுத்துவான். அந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கி அந்த செய்தியை விடுத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களே அல்ல, செய்திகளை, செய்தியில் என்ன உண்மை என்பதை கவனியுங்கள். அந்த மனிதரை அல்ல, செய்தியை. உங்களுக்காக செய்தி அறிவிக்கப்படுகிறது. இறைவன் உங்களுக்கான செய்தியை பல வழிகளில் கொண்டு வருகின்றான். செய்தியை புரியுங்கள். அதாவது அந்த மனிதர் அவர் உண்மையாக இருக்கிறாரா பொய்யாக இருக்கிறாரா என்ற ஆராய்ச்சியில் கூட செல்ல வேண்டாம்.
சொன்ன செய்தி எனக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறதா? வழிகாட்டினால் வழிகாட்டியவன் அந்த மனிதர் அல்ல, இறைவன். நன்மை என்று நீங்கள் உணர்ந்து கொண்டால் நன்மை உங்களுக்கு அறிவித்தது உங்களுடைய இறைவன். ஏன்னா உள்ளத்தில் நீங்கள் அதை சரிபார்த்தீர்கள். அதை சரிபார்க்குமாறு வேதம் நமக்கு அறிவிக்கிறது. மனிதர்களை நீங்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர் அல்ல, நீங்கள் முடிவு பண்ணாதீங்கன்னு அறிவிக்கிறான். அவங்க கெட்டவங்கன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அவர் நம்பிக்கை கொண்டவர்னு நீங்க முடிவு கட்டாதீங்க. நீங்க நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறீங்களா அதை மட்டும் பாருங்கன்னு அர்த்தம். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கிறீர்களா அதை பாருங்க. ஒரு செய்தியை கேட்டீங்க, அந்த செய்தியில் நாம் இருக்கின்றோமா இவ்வளவு பாருங்க. அவங்கள பார்க்காதீங்க. அவர்கள் அல்லாஹையும் நம்பிக்கை கொண்டவரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். சத்தியத்தையும் நன்மையை தவிர இல்லை என்ற அந்த நிலையையும் அதன்படி வாழக்கூடிய நம்பிக்கை கொண்டவரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். இதை படிக்கும்போது ஏமாத்துறது யாருன்னு பார்க்காதீங்க, நான் ஏமாத்துறவனா இருக்கிறேனா அப்படின்னு பார்க்க. வேதத்தை நான் படிக்கும்போது அந்த எச்சரிக்கையில் ஒருவனாக நான் இருக்கின்றேனா, எச்சரிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக, இவரிடம் கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது. அந்த எச்சரிக்கைக்கு உரியவர்களில் நான் இருக்கின்றேனா, அந்த கெட்ட குணம் என்கிட்ட இருக்கா நம்ம பார்க்கணும். ஏமாற்ற நினைக்கக்கூடிய குணம் எனக்கு இருக்கா, இதைத்தான் பார்க்கணுமே தவிர யார் என்னை ஏமாற்றினார் என்பதில்லை. நான் ஏமாற்றக்கூடிய குணம் எனக்கிடம் இருக்கிறதா, இதை நீக்கி கொள்ள வேண்டுமே, அந்த தன்மை என்கிட்ட இருக்குதா, இதை நம்ம பார்க்கணும். ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே. அடுத்தவங்களாம் பார்த்து இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அவன் நல்லவன் முடிவு பண்ணிருக்கீங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வேதம் மறை நமக்கு விளக்குவது நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை அறிவிப்பதற்காக, அடுத்தவர்களை முடிவு வெட்டுவதற்காக அல்ல, அடுத்தவர்களுக்கு சர்டிபிகேட் தருவதற்காக அல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கறதுக்காக. எனினும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை, உணரலை. அடுத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டே இருக்கோம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நான் எப்படி இருக்கேன் அதை பற்றி அறிவிக்கின்றது வேறு. இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. உங்களை எப்படி நான் உணர்ந்து கொள்ள முடியும்? என்னைத்தான் உணர்ந்து கொள்ள முடியும். யார் ஒருவரையும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. நம்முடைய மக்களாக இருந்தாலும் கூட நம்மை உணராமல் நாம் யாரை உணர்வதற்கில்லை. நம்மை உணரும் பொழுது மற்றவர்களை உணர்கின்றோம்னா ஒரு காட்சி ஒரு வார்த்தை நமக்கு இன்னும் நம்மை பற்றி தெளிவுபடுத்துகிறது, அவ்வளவுதான். உணர்ந்து கொள்வதுன்னு சொல்லும் போதே நான் எப்படி இருக்கிறேன் இதுதான் உணர்ந்து கொள்வது. உணர்வில் இருக்கின்றன உணர்வில் இல்லையா, என் மனம் அமைதியில் இருக்கிறதா அமைதியில் இல்லையா, இதுதான் உணர்ந்து கொள்வது. யாரையும் நம்ம குறை சொல்றது இல்லை. காட்டப்படும் பொழுது அது என்னிடம் இருக்கிறதா இதுதான் நம்ம பார்க்கணும். கெட்டதை பார்க்கின்றீர்கள், அதில் எனக்கு என்னிடமும் அது இருக்கிறது, அவ்வளவுதான். இதை நான் நீக்கிக் கொள்ள வேண்டுமே தான் நம்ம பார்க்கணும். இது நீக்கிக் கொள்ளும் போது நீக்கிக் கொண்டதற்கான சாட்சியை யார் பார்க்கிறார்களோ அவர்களும் மாறுகிறார்கள். உங்களுடைய காரியத்தை செய்கிறீர்கள், நன்மை விளைகிறது. நீங்க உங்களை திருத்திக்கிட்டீங்க, அதை யார் சாட்சியா எடுத்தாங்களோ அவங்க திருந்துறாங்க. நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்மை செய்த அந்த இறைவன் தான் அவர்களுக்கும் நன்மை செய்கின்றான். நீங்கள் எந்த நன்மையும் செய்யவில்லை. நீங்கள் யாருக்கும் எந்த உபகாரம் செய்துவிடவில்லை. உணர்த்தப்பட்டதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். சாட்சி எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களும் உணர்கிறார்கள். இறைவன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அதே இறைவன் தான் அவர்களுக்கும் உதவி செய்கின்றார். எதுக்காக? நான் பெரியவன் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும், நான் தவறி விடுவேன். நான் பெரியவன் அல்ல என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வேதம். இறைவன் தான் பெரியவன், படைத்தவன் தான் பெரியவன். யார் படைத்தவன் அவன் பெரியவன். என் வாழ்நாள் முழுவதெல்லாம் என்னை நான் அறிந்து கொள்வதற்கே போதுமா என்று தெரியாது இல்லையா? என்னுடைய தவறில் என்ன இருக்கு, என்னுடைய நன்மைகள் என்ன இருக்குன்னு அறிந்து கொள்வதற்கு என் வாழ்நாள் போதாது. நான் எங்கே இறைவனை? நான் மனுஷனா இருக்கிறேன்னா மனுஷனா இருக்கணுமே. முதல்ல மனுஷனா இருக்கிறேன்னான்னு பார்க்குறேன், அப்புறம் மனுஷனா இருக்கணுமே, அதில் நான் உயர்ந்து வரணுமே. இதுக்கு வாழ்நாள் முழுசும் தேவைப்படுது. இதற்கே வாழ்நாள் ஒவ்வொருவருக்கும் இந்த உடலோடு வாழும் காலத்தை தான் வாழ்நாள்னு சொல்றோம். உயிருக்கு வாழ்நாள் என்னென்னைக்கும் அழியாத ஒன்று. இந்த உயிரும் உடலும் இணைந்திருக்கிறது இல்லவா, இதுதான் வாழ்நாள்னு பேசுறோம். தெரியுமா இருக்கா? புரியுதா?
மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கிற செய்தியும் வேதம் சொல்லும் செய்தியும். வேதம் உங்களை எந்த சாயமும் உங்களுக்கு பூசுவதில்லை. மதச்சாயமோ, மொழி சாயமோ, ஜாதி சாயமோ, நாட்டு சாயமோ, எந்த சாயமும் உங்களுக்கு பூசுவதில்லை. வேதம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இவ்வளவுதான். இவர்கள் வேதத்தை கொண்டு ஒரு சாயத்தை பூசுகிறார்கள். விளங்கிக் கொள்வோம். வேதம் நமக்கு சாயத்தை நீக்குகிறது, தெளிவுபடுத்துகிறது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடியது. சாயத்தை நம் எந்த கலர் கண்ணாடி போட்டு பார்க்குறோங்கிறது இல்லை, எந்த விதமான நிறத்தை கொண்டு இல்லை, தெளிவுபடுத்துகிறது வேதம் நமக்கு.